ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தந்தி ஒன்ல ஒரு தெலுங்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வெளியான ஒக்க சின்ன விரமம் அப்படின்ற படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல இடைவேளை அப்படின்ற பேர்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சந்தீப் செகுரி டைரக்ஷன்ல புனர்நவி பூபாலன், கரிமா, நவீன் நேனி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 135 மினிட்ஸ் இருக்கு. இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சஞ்சய் வர்மா, கரிமா கப்பல்ஸ் பாத்தீங்கன்னா பிசினஸ் பார்ட்னர்ஸாவும் இருக்காங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை லீட் பண்ற இவங்களுக்கு ஒரு நபர் மூலமா ஆபத்தான அதே நேரத்துல பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆஃபர் வருது. மணி மைண்டடா இருக்கிற சஞ்சய் பாத்தீங்கன்னா அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்றாரு. அது என்ன ஆஃபர், அதை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா சஞ்சயோட லைஃப்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதை எப்படி அவர் எதிர்கொண்டார் அப்படின்றத இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதை பார்த்துடலாம். இந்த படத்துடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு சோஷியல் மெசேஜும் ரொம்ப நாளாவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். லீட் ரோல்ல நடிச்ச சஞ்சய் வர்மா ரொம்ப நாளாவே நடிச்சிருப்பாரு. அவருடைய டயலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ், எக்ஸ்பிரஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டென்ஸான சீக்வன்ஸை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஹீரோயினா நடிச்ச கரிமா சிங் பாத்தீங்கன்னா அவங்களோட சாமன் பர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருடைய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நவீன் நேனியோட காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கான ஒரு காமிக் ரிலீஃபா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே ஒரு த்ரில் ஃபேக்டர் அப்படின்றது இந்த படம் முழுக்கவே மிஸ்ஸிங்கா இருக்கு. ஒரு நல்ல த்ரில்லரா வர வேண்டிய நிறைய சீக்வன்ஸ் இருந்தாலுமே டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் சரியா பண்ணல அப்படின்றதுனால பெருசா அந்த த்ரில்லர் எலிமெண்ட் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். லீட் ரோல்ஸ் உடைய அந்த கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. இந்த படத்துல நம்பகத்தன்மை குறைவான காட்சிகள் அதிகமாவே இருக்கு. படத்துல இருக்கிற சாங்ஸ் எல்லாமே ஆவரேஜா தான் இருக்கும். இருந்தாலுமே பிஜிஎம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அழகான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். இடைவேளை படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.